தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக வேத அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 29ஆம் தேதி நவம்பர் 2024 வருடம். இன்றைய திதி திரியோதிசி திதி காலை 9:23 மணி வரை உள்ளது. பின்பு சதுர்தசி திதி. சுவாதி நட்சத்திரம் காலை 11:32 மணி வரை உள்ளது. பின்பு விசாக நட்சத்திரம். இன்று சித்தயோகம், மாத சிவராத்திரி, சுபமுகூர்த்த நாள். இன்று சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். அவர்கள் முக்கிய காரியம் செய்ய வேண்டியிருப்பின் அவர்கள் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று சிதற தேங்காய் உடைத்துவிட்டு, பின்பு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாருக்கும் நெய் தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு அக்காரியங்களை செய்யலாம். முடிந்தவரை முக்கிய அலுவல்களை செய்யாமல் இருப்பது நன்று. பேச்சில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு தனம் வரவு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளால் பாராட்டு பெறுவர். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் நன்றாக செழிப்பாக இருந்து அதன் மூலமாக அவர்களுக்கு பணவரவு கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் நோயுற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சுகம் உண்டாகும். மேலும் மருந்து மாத்திரைகளினுடைய அளவுகள் குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலில் சிரமங்கள் இருக்காது. தொழில் செய்பவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். அவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். மிதுன ராசிக்கார அன்பர்கள் இன்று நற்செயலில் ஈடுபடுவார்கள். கோயில் செல்வது மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது, ஏழை எளியவர்களுக்கு உதவி புரிதல் போன்ற நற்செயல் காரியங்களை இன்று செய்வர். கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும். அவர்களுக்கு செய்தொழிலில் ஆதாயம் உண்டாகும். பணவரவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அவர் அலுவலகத்தில் நண்பர்கள் உதவி புரிவர் மற்றும் மேலதிகாரிகள் அன்புமொழி பொழிவர். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று செலவினங்கள் கூடும். ஆடம்பர செலவினங்களில் ஈடுபடுவர். சிறிய பொருளை வாங்கச் சென்றாலும் அதைவிட பெரிதாக இருக்கும் பொருட்களை வாங்கி அதிகமாக செலவிடுவார்கள். ஆகையால் அவர்கள் சிக்கனம் தேவை. கன்னி ராசிக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். அவர்களுக்கு செய்யும் தொழிலில் லாபமும் மற்றும் கூடுதல் வருமானமும் கூடும். துளாராசி அன்பர்களுக்கு சாதனை புரிவர். பள்ளி மாணவர்களாக இருந்தால் அவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவர். உத்தியோகம் செல்பவர்கள் எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்வர். தொழில் புரிவோர்கள் வியாபாரம் அமோகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். அவர்கள் யாருடன் பழகினாலும் இன்று ஆதாயமாகத்தான் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக அவர்களுக்கு தனவரவு உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள் சாந்த சுரூபியாக இருப்பார்கள்.
இன்று அமைதியாக இருப்பார்கள். நிதானமாக செயல்படுவார்கள். அவர் பேச்சிலும் செயலிலும் நிதானம் இருக்கும். ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவார்கள். ஆன்மீக விஷயங்களை நண்பர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். மகர ராசிக்காரர்கள் புகழ் பெறுவார். அவர்களுக்கு செய்தொழிலில் லாபமும் மற்றவர்களால் பாராட்டும் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்றாக வியாபாரம் இருக்கும். அலுவலகில் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் அவர்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். கும்பராசிக்காரர்கள் இன்று பக்தியாக இருப்பார். எங்கும் கோயிலுக்கு செல்வது, நல்ல வேலைகளில் ஈடுபடுவது போன்றவற்றில் அவர்கள் ஈடுபடுவர். அதனால் அவர்களுடைய மனம் அமைதியாகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று உற்சாகமாக இருப்பார்கள். அதிலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சந்திராஷ்டமம் நாள் என்பதால் அவர்களுக்கு சில தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில தடைகள் தடங்கல்கள் வர செய்யும். ஆகையால் அவர்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்து, பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளும் தாயாரையும் தரிசித்துவிட்டு நெய் தீபம் ஏற்றினால் அவர்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடும். நன்றி, வணக்கம்.